கற்புக்கரசி கண்ணகியும் காரைக்கால் அம்மையாரும் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் நம் தங்கைகள், நம் குலக்கொடிகள் சிலர் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவதை கேள்விப்படுகிற போது நெஞ்சம் பதறுகிறது. அந்த போதைப் பொருளை உட்கொண்டதால் தான் மனிதனே உணர்ச்சி மறைந்து மிருகத்தனமான எண்ணங்கள் எழுந்து கொங்கு மண்டலத்திலே ஒரு பெண் 4 பேரால் படுநாசமாக்கப்பட்டாள். 4 பேரும் அந்த போதைப் பொருளை அறிந்திருந்தார்கள். இவற்றை தடுப்பதற்கு நாம் அனைவரும் முயல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். புதிய சட்டங்களை சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலத்திலே கொண்டு வருவார்கள். போதைப் பொருள் வைத்திருந்தால் இத்தான் கடைகளில் தான் அது இருந்து விநியோகிக்கப்படுகிறது, அதற்கு இத்தனை ஆண்டு சிறை என்ற தண்டனையும் அறிவிக்கப்பட்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திலே இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முன்வாருங்கள் என்று நான் வழங்குகிற தாய்மார்களையும் நான் போற்றுகின்ற பெரியோர்களையும் விநியோகிக்கப்படுகிறது என்ற நிலை தடுக்கப்பட்டு தீர வேண்டும் என்பது வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாம வேண்டும் என்று அவ்வை பாட்டி சொன்னாலே, அதை போல அப்படி ஒரு பிறப்பு இருக்குமா? கிடையாது பகுத்தறிவு முறையின்படி. ஆனால் உணர்ச்சியின் அடிப்படையிலே அப்படி ஒரு பிறப்புண்டாலும் உலகத்திலேயே முதலாவது நாகரீக தொட்டிலாக அமைந்த செந்தமிழ்நாட்டிலே பிறக்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான். ஆக இந்த செந்தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், பெற்றோர்கள் இந்த கொடிய